அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம் பள்ளிக்கு வந்திருக்கும் புதிய மாணவர்களை எவ்வாறு எமிஸ் போர்ட்டலில் அப்லோட் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நமது பள்ளிக்கு இந்த கல்வியாண்டில் புதியதாக எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்புகளில் சேர்வதற்காக வருகின்ற மாணவர்கள், 2வது கேட்டகரியை அருகில் இருக்கிற நமது அரசு பள்ளியிலிருந்து மாற்றலாகி நம் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள், அதாவது ப்ரொமோஷன் வாங்கி அடுத்த வகுப்புக்கு வருகின்ற மாணவர்கள், 3வதாக பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து டிசி இல்லாமல் நம் பள்ளியை தேடி விரும்பி வருகின்ற மாணவர்கள், இந்த 3 கேட்டகரியில் மாணவர்கள் நம்ம பள்ளிக்கு வருகிறார்கள். அவர்களை எவ்வாறு நாம் அப்லோட் செய்வது எமிஸ் போர்ட்டலில் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எமிஸ் போர்ட்டலை லாக்இன் பண்ணிக்குவோம். எஸ், இப்போ வழக்கம் போல் எங்கள் ஸ்கூல் எமிஸ் போர்ட்டலை நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் இருக்குது. இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் நிறையா அடுத்த சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நியூ அட்மிஷன் தான் போட போகிறோம். நம்ம ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ அட்மிஷன். ஸோ ஹேஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் ஸ்கூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம நோன் தான் கொடுக்கணும். அவன் இப்போ தான் புதுசாகவே பள்ளிக்கூடத்தில் சேர போகிறான், அதனால் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அவனுடைய ஃபுல் டேட்டாவும் என்ட்ரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்டோட நேமை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொடுக்கணும். அடுத்து ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து மேண்டேட்டரி இல்லை, அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த ஆஸ்ட்ரிச் மேலே வச்சுருப்பாங்க ஸ்டார். ஸோ அடுத்து ஜெண்டர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துக்குறோம். எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம அட்மிஷன் போடுறப்போ நம்ம ஒரு அட்மிஷன் ஃபார்மில் வாங்கியிருப்போம். அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம அப்லோட் பண்ணால் அதை அப்படியே அப்செப்ட் பண்ணிக்கிறோம். பேரண்ட்ஸோட எஜுகேஷன் லெவல் என்னென்னு கூட கேட்டிருக்குது. அட்மிஷன் போடும்போது அந்த விவரத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அவங்க அப்பா அம்மா மொபைல் நம்பர் கொடுக்கலாம், அட்ரஸும் கொடுக்கலாம். அடுத்து அவன் எந்த கிளாஸில் சேர்க்குறோம், எந்த செக்ஷன், அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குற அட்மிஷன் நம்பர் என்ன, எப்போ எந்த தேதியில் சேர்க்குறோம், என்ன மீடியம் அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து நியூ அட்மிஷன், நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுற பேஜ் இது. 2வது கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வேறு ஸ்கூலில், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாணவர்களை பொறுத்த வரையில் என்ன செய்யணும்னா, ஹேஸ் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் ஸ்கூல் இன் தமிழ்நாடுங்கிறது எஸ்ங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச்சிங் ஆப்ஷன் எப்படின்னா, யூனிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம், ஆதார் நம்பர் வச்சு தேடலாம், ஃபோன் நம்பர் வச்சு தேடலாம், யூடேஸ் வச்சு தேடலாம், டேட் ஆஃப் பர்த் வச்சு தேடலாம். கண்டிப்பாக பாருங்கள், யூனிக் ஐடிங்கிறது ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி ஆதாரம் அப்படி தான். ஃபோன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா சில நேரம் எம்இஸ் அப்டேட் பண்ணும்போது அவங்க ஹெச்எம், அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் நம்பர் இருந்திருக்காது, அதனால் ஹெச்எம் அவங்க ஒரு டீச்சர் அவங்களோட நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்மளுக்கு தேட முடியாது. யூடேஸை வச்சு கண்டிப்பாக தேடிடலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தில் கூட ஒரே டேட்டில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம தேடலாம். இப்போ யூனிக் ஐடி நமக்கு தெரிஞ்சால் யூனிக் நம்பரை கொடுத்துட்டு எம்இஸ் நம்பரை கொடுத்து நம்ம தேடலாம். அதே மாதிரி ஆதார் நம்பரும் இங்கே டைப் பண்ணிங்கன்னா தேடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் வந்து வந்திருக்கிறான் வேறு ஸ்கூல்லேருந்து. அவனுக்கு பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ 2வது கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரையில் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வந்து 5ஆம் கிளாஸ் முடித்து ப்ரொமோஷனில் 6ஆம் கிளாஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஸோ யூனிக் நம்பரும் இருக்குது. ஸோ நம்ம யூனிக் நம்பரை கொடுக்குறேன். நோ டேட்டா அவைலபிள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொண்ணு நாங்கள் வந்து ஏற்கனவே ஸ்கூலில் சேர்த்துட்டோம், நான் அட்மிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கிடைக்கல. பாருங்கள், நம்ம புதுசாக நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கும் மாணவர்களாக இருந்தால் அவங்க வந்து நமக்கு நோ ப்ராப்ளம். அவங்கள வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஸ்கூலில் அட்மிட் பண்ணிக்கலாம், எம்இஸ் போர்ட்டலில் அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கலாம். கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம எம்இஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறதுன்னா, அந்த பையனுக்கு யூனிக் நம்பர் கண்டிப்பாக இருக்காது.
பிகாஸ் அவன் டிசி இல்லாமல் தான் வந்திருப்பான். ஆதார் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் நம்ம ஃபீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எங்கள் பள்ளியில் ஒரு பையன் வந்திருக்கிறான். அந்த பையனுடைய ஆதார் நம்பரை நான் ஃபீட் பண்ணுறேன். 2734 ஆதார் நம்பரை நான் ஃபீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சர்ச் ஆப்ஷனை கொடுக்குறேன். நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. சர்ச் ஆர்ச்சிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் பார்த்தேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் அதே ரிசல்ட் தான் வந்தது. ஸோ நமக்கு இருக்கிற அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா யூடைஸ். இந்த யூடைஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பையன் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தானோ அந்த பள்ளியின் யூடைஸ் நம்பரை நம்ம இங்கே ஃபீட் பண்ணோம்னா அவன் வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிருக்கிறான். ஸோ அவனை அவங்க ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் வச்சுருப்பாங்க ப்ரொமோஷன் கொடுத்து. ஸோ கிளாஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்தேன். அந்த ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அனைத்து மாணவருடைய விவரமும் இங்கே நமக்கு கிடைக்கிது. அதில் நமக்குரிய பையன் யார், நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்க பையனுடைய நேமை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வேண்டிய ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். அதற்கு வேண்டிய பதில் நம்ம கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பையனை நம்ம ஸ்கூலில் அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ டியர் டீச்சர்ஸ், இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ டியர் டீச்சர்ஸ், இந்த வகையில் நம் பள்ளிக்கு வருகின்ற 3 வகையான மாணவர்களை நாம் பள்ளியில் சேர்த்து நம் அரசு பள்ளியை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆனந்தராஜ் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.